எஸ்ஜேஆர் தாத்தா வந்துட்டாரு, யுனைடெடுக்கு விடியல் வரப்போகுது, தாத்தா தான் வராரு, எங்களுக்கு இது தெரிக்க விட போறாரு அப்படின்னாங்க. ஒண்ணும் பார்த்தா நானும் எம்பாப்பே யுனைடெட்ல எதிர்பார்த்தேன்டா. எம்பாப்பே யுனைடெட் நானும் தான் சரி வினிசியஸ் வந்து மேன் சிட்டிக்கு வரான்னு நினைச்சேன். எதுவுமே நடக்கல. என்னடா இது இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வாடா போய் பாப்போம் என்ன நடந்துச்சுன்னு. பிரீமியர் லீக் ஆரம்பிக்க போது, மற்ற லீக்ஸும் ஆரம்பிக்கும் போது, இப்போதைக்கு வந்து இந்த டிரான்ஸ்பர் எபிசோட் வந்து ஒன்லி ஃபார் த பிரீமியர் லீக் என்ன நடந்துக்குன்னு பார்க்க போடும். அது இல்லாம வந்து ஃபுல்லா இன்னொரு வீடியோ நான் வந்து எல்லா லீக்ல இருந்து கவர் பண்றேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த பிரீமியர் லீக்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பர் நடக்கவில்லை. நடக்கவில்லைன்னு முடிச்சு விட்டியாடா. உண்மையில நடக்கலடா. நானும் எதிர்பார்த்து இந்த நல்லா தளபதி படம் மாதிரி ஃபர்ஸ்ட் 6ல நடக்க போகுது அப்படின்னு அதுவும் நடக்க மாட்டேங்குது. இப்போ வெங்கட் பிரபு நம்பி இருக்கு நம்ம லைஃப். எதுவுமே நடக்க மாட்டேங்குதா. இது மாதிரி ரொம்ப புஷ்ன்னு போயிட்டு இருக்குது. போன சீசனே பயங்கரமா இருந்துச்சு. இந்த வாட்டி ஒண்ணுமே நடக்கல. பெருசா பேசுறது கூட ஒண்ணும் இல்ல. சரி இருந்தாலும் வீடியோ பண்ணி தான் கரெக்ட். நம்மளோட நிலைமை, நம்மளோட கடமை, அது எல்லாத்தையும் பண்ணிதான் ஆகணும். நிலைமை எஸ் என்ன பண்றது. ஏன்னா நானும் வந்து டெய்லி ட்விட்டர்ல பாத்துட்டு இருக்கேன். சும்மா போர் அடிக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பி விடுங்கடா. ரிஃப்ரெஷா பண்ணிட்டு இருக்கேன்டா ட்விட்டர்ல. உண்மையான நியூஸ் கூட வாங்கலாம். ரூமர் சும்மா கிளப்பி விடுறா, இவனை சைன் பண்ண போறோம்ட்டு அப்படின்னு பார்த்தா அது கூட நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது. சரி வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சனல் எடுத்து பார்த்துப்போம். பிரம்மாண்டமான அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சைனிங். என்னடா அன்எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. தெரியுமா ஒண்ணுமே இல்ல. இந்த ராயா வந்துட்டு எங்களோட ஆப்ஷன் இருந்தது தெரியுமா, ஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் சைன் பண்ணுவோம். பயங்கரமான சைனிங் அது. 27 மில்லியன் வந்து ராயா பெர்மனன்ட் ஆக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம ராம்ஸ்டேலோட கதை என்னன்னு தெரியல. ஸோ அது பார்க்கணும். கவலைக்கிடம் தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிக்கார்டோ கேலஃபியோரின்ற ஒரு இட்டாலியன் சென்டர் பேக் ஸ்லாஷ் லெஃப்ட் பேக் சைன் பண்ணிருக்கோம். அவர் வந்து யூரோஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 42 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து பிக்கஸ்ட் சைனிங். இது அப்பார்ட் ஃப்ரம் தட் அவுட் மட்டும் தான் ஒன்று இருக்குது. எமில் ஸ்மித் ரோ எங்களோட ஆர்சனல் நம்பர் 10 நல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வேற. அவரை வந்து ஒரு 34 மில்லியன் வித்துட்டோம். என்ன பண்றது. கண்ணீரே வரல. ஸ்மித் ரோல ரொம்ப பிடிக்குமா. வரல 35 மில்லியன் வந்தோடனே அப்படியே மீன் போட்டு மாத்திட்டு அப்படியே கண்ணை தொடச்சு அப்படியே போயிட்டான் பாருங்க. இப்பதான் பேர்கிட்ட கண்ணீர் விட்டுங்கிற கண்ணீர் ஒரு சொட்டு கூட வரல. ரிக்கார்டோ கேலோஃபியோரிப்பா லைட்டா கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற பேக் லைனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காரு. மேபி வந்து கொஞ்சம் கவர் போல இருக்கு. கேப்ரியல் நோ ஹி இஸ் டூயிங் கோமாளித்தனம். ஐ நோ. பட் நீ டிஃபெண்ட் பண்ற மாதிரி தெரியுதே உன் மேனேஜரை. இல்ல எனக்கு புரியுது. ஓகே சலீபாக்கு வந்து ஒரு கவர் தேவை, அதனால வந்து வாங்கிட்டு இருக்காரு. சரி பட் வந்து ரொம்ப குவிஞ்சு கிடைக்குது பேக்ல. இல்ல அதான் சொல்றேன். ஒரு பொசிஷனுக்கு ஒரு 3 பேர் இருக்கானுங்க. என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. 25 பேர்ல வந்து 10 பேர் டிஃபெண்டரா தான் இருக்காங்க உங்களுக்கு லிஸ்ட்ல. அதனாலதான் பெஸ்ட் டிஃபென்ஸ் வச்சிருக்கோம். லெஃப்ட் பேக் மட்டும் தான் ஓட்டையா இருக்கீங்க. இப்ப அதையும் அடிச்சு ஏதோ டைட்டில் வந்தே ஆகணும்டா. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கோல் போடுறதுக்கு எவனையாச்சும் வாங்குவான்னு பார்த்தா அது வர மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. பார்ப்போம். இன்னைக்கு ஒருத்தர் ட்விட்டர்ல சொல்லியிருந்தாப்ல, இந்த உங்க ஆளு நடுவுல பிட் பாக்கெட்ஸ்ல கூட்டு வந்து இன்னைக்கு ஒரு கேம் ஆனாராமா. பார்த்தல இந்த மாதிரி இதுல பிரீமியர் லீக் ஹிஸ்டரியில ஆர்பிஎல்க்கு பண்றதுனா ஸ்பீக்கர் போட வேண்டியது, பிட் பாக்கெட் அடிக்க விட வேண்டியது யாருன்னா உங்க ஆள் பண்றாப்ல. உங்க ஆள் மாதிரி மூளை யாருக்கும் கிடையாது. இந்த மாதிரி வரலாற்றுல யாரும் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு சீக்கிரம் வேகமா சாட் பண்றா. கோல் அடிக்க சொல்லி தவிர மத்த எல்லாம் பண்றாங்க என் மேனேஜர். மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் கோல் யார்கிட்ட பேச்சு வைக்கிறீங்க. அப்புறம் கோல் வர மாட்டீங்க அழுவுறீங்க. அது வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கறனால வரது. just 90 goals not enough. not enough. I want 120 goals. சரி அஸ்டன் வில்லா வந்துட்டு அஸ்டன் வில்லா தான் ஆக்சுவலா சரி ஆஸ்டன் வில்லா போறதுக்கு முன்னாடி ஆஸ்டன் போறதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் 5 இது வரைக்கும் பண்ணிருக்க சைனிங் அண்ட் இந்த லிஸ்ட் கூட வந்து மிக்கல் மேரேனோவை ஆட் பண்ணிரலாம். ஐ திங்க் 99% அத டன் நாங்க வச்சிருக்கோம். ஜூபமெண்டி நீங்க வச்சிருக்கீங்க. அது என்ன வரல. சோ இந்த மாதிரி ஜிங்ஸ் எல்லாம் பண்ற வேலைய வெச்சுக்காத. அது என்ன வரல. ரெக்கார்டிங் பண்றப்ப வரலன்னா மிக்கல் மேரேனோ 99% டன். அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அது கூட டன் ஆயிரலாம் 100%. அவுட் ஆஃப் 5 எங்க ரேங்க் பண்ணுவ? அவுட் ஆஃப் 5 உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அது பூர்த்தி அடைஞ்சிருச்சா? நான் வந்து ஒரு 2.5 தரலாம். சுபாஷ் பிந்த சிற்பாலே அடிப்ப சுபாஷ். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணும்ன்றது ஒரு நல்ல விங்கர். எனக்கு வந்து புகாயா சாக்கா கவர் பண்றதுக்கு ஒரு விங்கர் வேணும். அதனால வந்துட்டு ஃபுல்லா தீர்வு அடைஞ்சிச்சு நான் சொல்ல முடியாது. பட் வந்து 2.5 அவ்வளவுதான். நீ என்ன சொல்ற? ஆக்ரோஷமா போகா சுபாஷ். நான் ஒரு 4 கொடுப்பேன். சாக்காக்கு பேக்கப் இல்ல. ஓகே அது எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணு மட்டும் தான். சாக்காக்கு பேக்கப் வேணும்டா. ட்ரொசார்ட் இருக்கான்ல அப்புறம் என்ன? ட்ரொசார்ட் லெஃப்ட் சைடு அவன் ரைட் சைடு லங்ஸர் அகாடமில இருந்து கூட்டிட்டு வாங்க. ஜாக்காக்கு ரிப்ளேஸ்மென்ட் வேணும். நீங்க இப்ப வாங்கியாச்சு.
லெஃப்ட் பேக் ஓட்டையா இருக்கு நீங்க அதை அடைச்சாச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் வேணாம், பேக்கப் ஒருத்தன வேணும் அவ்வளவுதான். நான் ஜாக்காக்கு சொல்றேன். எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் மெயின் டீம் ஆல்ரெடி ரெடி தான், பேக்கப் பிளேயர்ஸ் வேணும் உனக்கு. ஏன்னா இப்ப சாக்கா வந்து எல்லாரும் வந்து டேய் நான் சாக்காவை சொல்றேன், ஜாக்காக்கு வேணும்னு சொன்னீங்க. அதான் மெரினோ வாங்கிட்டீங்க. வருஷமே வந்துருச்சு. அதான் மெரினோவை வாங்கிட்டீங்க, அது செட்டப்பும் பண்ணிட்டீங்க. வேணும்னா மெரினோவை தூக்கி ஃபிளாங்க்ல போட்டு ஆடுங்க, ஃபேபியோ வேரா தூக்கி ஃபிளாங்க்ல போட்டு ஆடுங்க. வரட்டும், உன்னோட லிஸ்ட் வரும், இன்ஜுரி வரும்ல, அப்ப நான் பேசுறேன். சரி ரைட். ஆர்சனலுக்கு எனக்கு 4.5. சரி ரெண்டு பேருக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 3.5 வருது. 3.25. ஓகே. அஸ்டான் வில்லா இந்த பயங்கரமான இது பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. சோ வந்துட்டு ஆர்ச்சர் வந்துட்டு ஆமா லிஸ்ட் தான் வருது, மளிகை லிஸ்ட் மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணுங்க. ஆர்ச்சர்ன்றவரை வந்துட்டு ஷெஃபீல்ட் யுனைடெட் வந்து 14 மில்லியன் வாங்கிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை இருக்காங்கல்ல, கெத்த காமிக்கணும். அது ஒண்ணும் கிடையாது, அவர் கூட்டாளித்தனம் பண்ணாங்க. எவர்டன், ஆஸ்டன் வில்லா, நியூகாசல் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள வித்துட்டு வாங்கிட்டாங்க தெரியுமா, பிஎஸ்ஆர் தப்பிக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு ராஸ் பார்க்ல இது ஒரு வெரி குட் சைனிங். வந்துட்டு ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குறாங்க. அப்புறம் என்சோ பரக்கியா அப்படின்ற வந்து இந்த யுவென்டஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு டான் லெவல் டீல போட்டுருக்காங்க. அதாவது ஃபுல்லா சொல்றேன், பட் அந்த டீல்ல இருந்து அவர் வந்தாரு. அப்புறம் அது இல்லாம வந்துட்டு இயான் மாட்சன் தான் வந்து பிகெஸ்ட் சைனிங். சோ வந்துட்டு இந்த டோட்மெண்ட் வந்துட்டு நாங்க ஆடிட்டோம், கொஞ்சம் குர்ரான்னு கெஞ்சி கேட்டு இருந்தாங்க செல்சி கிட்ட, இவன் வந்து இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு ஒரே இதுல போட்டு 37.5 மில்லியன். ஆக்சுவலா அவங்களுக்கு தேவைடா, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற லெஃப்ட் பேக்ஸ் எல்லாம் வந்து வெறும் டீனியா மட்டும் தான் இருக்கு. டீனியாவோட மேட்சன் எவ்வளவு பரவாயில்லை இந்த மார்க்கெட்ல. ஃபுட்பால்ல மேட்சன் மாதிரி குவாலிட்டி பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. அதனால வந்து 37 தாராளமா நல்ல பிளேயர் வித் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற. இது வேற ஒரு ரெஸ்யூம்ல என்ன சும்மா அந்த ஃபைனல் என்ன பண்ணா நமக்கு தெரியும் கம்முன்னு அவரு இருக்காரு. அப்புறம் அதை விட ஒரு பெட்டர் சைனிங் வந்துட்டு அமடு ஒன்னாலா நீங்க தேடினீங்க, பின்னாடியே போனீங்க. 50 மில்லியன் நீயே வச்சுக்கோ. 50 மில்லியன் வந்துட்டு நல்ல ஆக்சுவலா வந்துட்டு அதுவும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து ஒரு ரொம்ப டைட்டான மார்க்கெட் இது. அதுல வந்து நம்ம ஹேண்ட் பிக் பண்ணி எடுக்கிறதுல இவர் ஒன் ஆஃப் வந்து 50 மில்லியன் பயங்கரமான சைனிங். அதை தவிர்த்து ஃபிலோஜின் ஒருத்தர் ஹல் சிட்டில இருந்து 18 மில்லியனுக்கு வாங்கிருக்காங்க. கூட தெரியல, பட் இந்த ஒமாரி கெலிமன் யாருன்னே தெரியல. செல்சிக்கு 19 மில்லியனுக்கு வித்துட்டாங்கடா. செல்சி முதல்ல எதுக்கு பிளேயர் வாங்குறாங்கன்னே தெரியல, அது வேற விஷயம். அண்ட் டக்ளஸ் லூயிஸ் தான் பெரிய. சோ டக்ளஸ் லூயிஸ் வந்து விக்கிறதுக்கு 21 மில்லியன் காசு கொடுத்து, அது இல்லாம 2 பிளேயர்ஸ் வேற கொடுத்திருக்காங்க யுவென்டஸ். சோ வந்து யாரு வின்னர்னு இதுல இருந்து எனக்கு சரியா தெரியல. உண்மையிலே டக்ளஸ் லூயிஸ் அவ்வளவு வர்த்தா இல்லனா இவங்க கொடுத்த 2 பிளேயர்ஸ் வந்து டம்மியான்றது யாருக்கும் தெரியல. ஆடுறப்பதான் தெரியும். மூசா டியாபியும் போயிட்டான். ஆமா, டியாபி வந்துட்டு பெரிய சைனிங் ஆக்சுவலா 50 மில்லியன் மேல வித்துறாங்க. ஆமாடா, ஆனா அவன் தான்டா ரொம்ப சூப்பரா விளையாண்டு லெவர்கூசன்ல இருந்து இங்க வந்தான். நல்ல பிளேயர் தான், ஆனா வந்து இவ்வளவு காசு கொடுத்தவன் டெம்ப்ட் ஆயிட்டாங்க போல இந்த ஃபைனான்சியல். இல்லடா சொல்லிட்டா வந்தானாமா, சவுதி வந்தா நான் போயிருவேன்னு. 50 மில்லியன் கொடுத்துருப்பாங்க, நல்ல ப்ராஃபிட். பிளஸ் அந்த பொசிஷன்ல பெய்லி தான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறான். அது கரெக்ட், டியாபி ஆரம்பிக்க போறது இல்ல. சோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சூப்பர் பிசினஸ் நெக்ஸ்ட் இயர். மத்தபடி அவ்வளவுதான், அதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நடந்தது. அது அப்புறமா வந்துட்டு நம்ம வேற என்னப்பா பிக் டீம்ஸ். பிரைட்டன் வந்து யாக்கூபா மின்டே வாங்கிருக்காங்கடா. யாருனே தெரியல, உனக்கு தான் தெரியும். உண்மையாவே இவங்க வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் பிளேயர், டேய் அவன் நல்ல பிளேயர் எல்லாருமே சொல்றாங்கன்னா எனக்கே தெரியாது. யாக்கூபா மின்டே வந்து ஃபயர்னூர்ல இருந்தானாமா, இவங்களுக்கு இல்ல ஆர்னே ஸ்லாட்டுக்கு இல்ல, அவன் பிரைட்டன் இருக்கிற மாதிரி போட்டுருக்கு. இல்ல லோன்ல இருந்து திரும்பி வந்திருப்பானா இது இருக்கும். ஃபயர்னூர்ல வந்து யாக்கூபா மின்டே தான் தலைவர் வாங்கியிருக்காரு ஸ்லாட் லோன்ல போன சீசன் வாங்கிட்டு அவன் திரும்பி இது வந்துட்டான்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியுது இல்லன்னா எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு தெரிய போகுது. பட் மத்தபடி வேற ஏதோ மேட்ச் வைஃபர் ஃபைனூர்ல இருந்து வாங்கிருக்காங்க. எல்லாரும் ஆர்னே ஸ்டார்டிங் வந்த உடனே வைஃபரை வாங்குனாங்க. ஆனா அவங்க வாங்கவே இல்ல, இவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க 25 மில்லியன். டேய் நம்ம நம்பணும்டா, பிரைட்டனோட ஸ்கவுட்டிங் டீம் செம. அப்ப பாத்தீங்க 2-3 சீசன்ஸ்ல வந்து செமையா பண்ணிட்டு இருக்காங்க பிரைட்டன். இப்ப அவங்க வாங்கிருக்காங்கன்னா ஏதோ ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். நீங்க வச்சிருக்கீங்க. நாங்க வந்து இந்த கோசியா டூபரி அவன் ஆர்சனல் அகாடமி கிராஜுவேட், அவன் சூப்பரா விளையாடுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆமா, நாங்க எப்படினாலும் சான்ஸ் கொடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால பஸ்கால் கிராஸ் வந்துட்டு டாட்மண்ட் போனதான் உங்களுக்கு பெரிய என்ன வந்து கிராஸ் வந்துட்டு ரொம்ப சர்வெண்ட் அண்ட் இது ரொம்ப ஸ்டார்டர், ஆல்வேஸ் இஸ் பீன் ஸ்டார்டர் தான். அவர் கிளம்புனது ஒரு கொஞ்சம் லைட்டா இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடம் லலானா வந்துட்டு கிளம்பிட்டாரு சவுத்ஹாம்ப்டனே போயிட்டாரு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர். ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து முடிவு பண்ணிட்டாரு. இல்ல பேக் இந்த பிரீமியர் லீக்ல வர அதான் அவர் இங்கிலீஷ் தாண்டி செல்சி வேண்டாம். அப்பா சரி ஓகே, எல்லாரும் வந்துட்டு அட்வர்டைஸ்மென்ட் பிரேக் நினைச்சுக்காதீங்க. இது கொஞ்சம் சும்மா தலைவர் லென்த்தா படிப்பான், அப்படியே நேம் பண்ணி படிப்பாப்ல. நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பிரேக் நினைச்சிருங்க. செல்சி எதுக்கு வாங்குறாங்கன்றது செல்சி ஃபேன்ஸ் கடுப்பு போயிட்டாங்க. ஒரு பாயிண்ட்க்கு மேல ஃபர்ஸ்ட்ல எக்ஸைட்டட் இருந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சொன்னா பாறா வாங்குறவங்க இப்ப ஏன்டா வாங்குறீங்க அப்படின்னு இருக்குது.
ஒரு வீடியோ போட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு பொசிஷனுக்கு மட்டும் வந்துட்டு 8 பேர் ஆமாண்டா எங்க எடிட்டர் அதுல போடுவாரு. ஆமா என்னடா பண்றீங்கன்னு இருக்குது அந்த மாதிரி. அதுல இந்த பிகெஸ்ட் செல்சி ஃபேன் அக்கவுண்ட் வந்து CFC மான் ஒரு பையன் இருக்கான். சிப்ஸ் மாடு. அவன் இன்னைக்கு காலையில போட்டான் we need a transfer ban on our club. ஆமா வர்றா டேய் எல்லாரும் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு வாங்க, ஒருத்தர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேன் பண்ணனும். ஐயோ வந்து இந்த டூஸ்பெரி ஹால் லெஸ்டர்ல வந்து அவர் பயங்கரமான பிளேயர். அவங்களும் இப்பதான் பிரீமியர் லீக் வந்திருக்காங்க. அதுக்குள்ள அவர்கிட்ட இருந்து ஒரு பிளேயர் ஆட்டையை போட்டாங்க, என்னன்னு தெரியல, இதுக்கு தெரியல முதல்ல. அவங்க அப்புறம் வந்துட்டு மார்க் யூ அப்படின்னு பார்சலோனால வந்து ஒருத்தங்க. அப்புறம் வாங்கலாங்களே இதெல்லாம் ஃப்ராட் டீலிங். இது யாரு ஒமாரி கெலிமன்ல ஃப்ராட் அல்ல, யாருன்னு யாருக்கு தெரியாது, ஃப்ராட் டீலிங் இது. அப்புறம் இந்த டோசின் ஃபுல்லம்ல போன சீசன் ஆமா சென்டர் பேக்கா ஃப்ரீல வாங்கிருக்காங்க, ஒத்துக்கிறேன். நல்ல சென்டர் பேக் தான். எஸ்டாவியோ வில்லியான் இவெல்லாம் இது பிரேசிலியன் டீம்ல இருந்து 30 மில்லியன் கொடுத்து வாங்கிருக்காங்க. ஆமா அது இந்த சீசன் இல்ல. இவங்கலாம் நம்ம பிசினஸ் பார்க்கவே வாங்குறாங்க. ஆர்சனல் கிட்ட இருந்து அந்த ஒமாரி ஹட்சின்சன் வாங்குறாங்க. வாங்கி ஒரு கேம் ஆட விடல, அப்புறம் வந்து 22 மில்லியன் வித்துறாங்க. ஆமா இதுக்குதான் நீங்க கிளப் நடத்துறீங்களா? ஓகே பிசினஸ் ப்ராஃபிட்ல வந்தாலும் அதுவா முக்கியம். அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அது. அப்புறம் பிலிப் யார்கென்சன் ஃப்ரம் வில்லாரியால். லிஸ்ட் எல்லாம் நீ நிப்பாட்டு, நீ இல்ல போயிட்டே இருக்க லிஸ்ட், நீ தள்ளு, நீ வேற கிளப்புக்கு போ. சரி வித்தது வந்துட்டு அதான் ஹட்சின்சன் 18 மில்லியனுக்கும் இயான் மாட்சன் வச்சிருக்காங்க. அத ஒட்டி ஹக்கீம் சியேக்க வந்து வித்தாச்சு கலட்டாசராய்க்கு. போன அம்சாச்சு. அவ்வளவுதான் சில்வா கிளம்பிட்டாரு. மலாங் சாரை வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய பிளேயரா இருந்தவர். அப்புறம் வந்துட்டு கிறிஸ்டல் பேலஸ்லாம் வேணாம். நம்ம அடுத்த லிஸ்ட் படி பார்த்தோம்னா லெஸ்டர் சிட்டி வந்து இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க ஒண்ணும் பெருசா வாங்கலாங்க. as usual வந்து ஒரு சீசன் பாபி டெக்கோட இவரீட வாங்கிருக்காங்கடா. ஃபுல் ஞாபகம் இருக்கா அந்த பிரைடட் ஹேர் வச்சு அவன் இருப்பான். அவன் இருக்கிறது வந்துட்டு லெஸ்டர் சிட்டி. சோ லிவர்பூலுக்கு வருவோம். இந்த லிஸ்டுக்காக தான் நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். யாரும் பார்க்காத ஆளு இவர் வந்துட்டு இவ்வளவு எக்ஸ்பென்சிவான சைனிங்க நாங்க பண்ணுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நினைக்கிறீங்க இந்த புது சைனிங்க பத்தி? ஏதோ அழகா போட்டிருக்கேன் தெரியுமா? நன்னுன்னு போட்டிருக்காரு. நன்னுன்னு ஒரு பேரை நீங்க சைன் பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சூப்பரான பிளேயர். ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? எனக்கே மலக்கடா இருக்குடா. சும்மா இருடா, அத தாண்டிடுவா. எங்களுக்கு எப்படி வர முடியும்? நீங்க தான் பெரிய ஆளு, மொட்டை பாஸ் வாங்கிருக்கீங்க, ஏதாச்சும் பெரிய சம்பவம் பண்ணி. காசு இல்ல மேன். அவரை வாங்குறதுக்கே காசு செலவாயிச்சா? 10 மில்லியன் செலவு பண்ணீங்களா? அவ்வளவுதான்டா. அதுக்கே காசு இல்ல மேன். ஆறா நீங்க போனதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். டைம்ல மூவ் பண்ணு. ஆக மொத்தம் லிவர்பூலுக்கு வந்துட்டு உண்மையிலேயே வந்து பிளேயர்ஸ் வேணுமா வேணாமான்றது புரியல. பட் இதுவே போதும் நம்பி விளையாடிட்டு இருக்காங்க. ஃபன்னா இருக்க போகுது இந்த சீசன். மறக்காம பாருங்க. அவுட் வந்துட்டு பெருசா ஒண்ணும் இல்ல. ஏட்ரியான் அவர் ஒருத்தர் இருந்தா பல வருஷமா சுத்திட்டு இருந்தா அவனை ஒத்துட்டாங்க. ஜோயல் மாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணியாச்சு. இதான் ஒரு இது காட் ஆஃப் ஆண்டர் அதெல்லாம் உள்ள கொடுத்தாச்சு. லாஸ்ட் டே அவனுக்கு தியாகோக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. அதுதான் கேட்டேன். தியாகோ போய் கோச்சே ஆயிட்டான் பார்சலோனால. தியாகோ கிளம்பியாச்சு. லூக் சேம்பர்ஸ் ஒருத்தவங்களை வாங்கி அவனையும் லோன்ல அனுப்பிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு மேன் சிட்டியுமே வந்து பிசினஸ்ல வந்து பெருசா வந்து எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி யூசுவலா அந்த யங்ஸ்டர்ஸ் நடுரோட்ல தூக்கிட்டு வந்துருவாங்க தெரியுமா? அர்ஜென்டினா பிரேசில்ல இருக்கு அந்த மாதிரி ஏதாவது நடக்கணும்னு பார்த்தா அது நடக்கல. ஆனா வந்து சாவியோன்ற பேரை மட்டும் ட்ராய்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து அது ஜனவரியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அது வந்து இப்போ நடந்தது. ஆனா இவங்க பிசினஸ்ல வந்து புலி இந்த வாங்க செல்லிங்ல வந்து உங்களுக்கு லாஸ் வந்து தான் சரித்திரமே இல்லை. எல்லாமே ப்ராஃபிட்ல விற்கிறானுங்க. இன்னும் என்னதான் இருந்தாலும் எஃப்எஃப்ல பாத்துக்கலாம். பட் லியாம் டெலாப் அப்படின்னு ஒரு பிளேயர் அவங்க டீம்ல இருந்ததா தெரியவே தெரியாது. இருந்தாலும் 20 மில்லியன். ஆனா நான் வந்து ஆர்சனல்ல நம்பர் 10 வச்சு அவரோட எஸ்டாப்ளிஷ் ஆன பிளேயரே 30 மில்லியன் தான் என்னால. நீங்க சீசனுக்குள்ள படுத்துங்க நாங்க என்ன பண்றது? இல்லடா நான் சொல்றேன், நாங்க அவ்வளவுதான் கேவலமா விற்போம், நாங்க ஒத்துக்கிறேன். ஆனா சிட்டி வந்து எப்படி இவ்வளவு தில்லா அவனுக்கு வந்து விற்கிறானுங்கன்றது யாரும் உல்ஸுக்கு டாமி டாயில் ஒரு 4 மில்லியன் இதெல்லாம் ஒரு 70 மில்லியன் கொண்டு வரு. அத அங்க சொல்ல நீ. அதுக்கப்புறம் டெய்லர் ஹார்வர்ட் பெல்லிஸ் இதெல்லாம் நீங்க வந்து சத்தியமா நீங்க FIFA ஆடினாலும் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க. அவனே வந்து சவுத்தாம்ப்டன் நல்ல பிளேயரா தானே இருப்பான். 20 மில்லியன் நீங்க 20 மில்லியன் கொடுத்து வாங்கினா அதுவும் சவுத்தாம்ப்டனுக்கு நினைச்சு பாப்பா. அகாடமி நல்லா தான் ஆர்டர் இருப்பான்னு அர்த்தம். 20 மில்லியன் கொடுத்து வாங்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் நம்ம ஹூலியன் ஆல்வரஸ் தான் வந்து 75 ஒரு டீல் வந்துட்டு ரவுண்டட் டீல் எல்லாம் ஆட் ஆன்ஸ்லாம் சேர்த்தா 95 மில்லியன் யூரோஸ். சோ வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான வாங்குறது 17 மில்லியன் 14 மில்லியன் பவுண்ட்ஸ்க்கு வாங்குனாங்க. 17 மில்லியன் யூரோஸ்க்கு வாங்குனாங்க. 95 வித்தாச்சு. 1 2 3 4 nearly 5 times ரா ப்ராஃபிட். அதான் யூலியன் ஆல்வரஸ் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து எனக்கு பிளேயிங் டைம்
கிடைக்கவில்லை, அதனால வந்து நான் கிளம்பணும்ட்டு. This is incredible business ரா. ஆமா, இது இன்க்ரெடிபிள் பிசினஸ். 95 million euros for Julian Alvarez. அது எப்படி அத்லெட்டிகோ கொடுக்குறாங்க? எனக்கு அதானே புரியல. ஆக்சுவலா கரெக்ட். ஏன்னா அத்லெட்டிகோ வந்து இந்த வாட்டி ஆக்சுவலா குக்கிங் அவங்க வந்து பயங்கரமா பண்றாங்க. நிறைய பண்றாங்க. இதெல்லாம் பண்ற கேப்ல வந்து நம்ம ரேட்டிங்ஸ மறந்துட்டோம். அடடா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ் அவுட் பண்ண லிவர்பூல் தான் இருப்போம். இந்த வண்டர்ஃபுல் பிசினஸ்க்காக எவ்வளவு ரேட்டிங் கொடுக்குறோம்? நான் வந்து 5 out of 5 னு ஆசைப்படுறேன் நான். 5ல கம்மின்ற நானு. அதை விட அதிகமா கொடுத்தா பெட்டரா இருக்கும். ஐயோ அப்படி பண்ண சைனிங்ஸ். ஆமா, அது மேன் சிட்டிக்கு என்ன கொடுப்பேன்? இல்ல சொல்லு, உண்மையிலே சொல்லு. நீ வந்து உனக்கு நீட் இருக்குது. நீட் வந்து நம்பர் 6ல இருக்குடா. மத்தபடி டீம் ஓகேன்ற. மத்தபடி டீம் ஓகே. இது பாரு, எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. நீ சீசன் ஆரம்பிச்ச அப்புறம் நீ பிளேயர்ஸ் இல்லன்னு சொல்ல கூடாது. வேறடா கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்டா. 5 கொடுத்து முடிச்சிடலாம்ன்ற. 5 நம்பர் 6 வேணும். நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல தேவைப்படும். நம்பர் 6 வேணும். நம்பர் 6 இல்ல. வாங்கல. வெண்டோ இருக்கு. we have Endo, we don't need anyone. லாஸ்ட் சீசன் நீ தான் சொன்ன. அது லாஸ்ட் சீசன்டா. தட் இஸ் டாப் கேப் சொல்யூஷன். எண்டோக்கு 13 மில்லியன் பிட் வந்துச்சு. நாங்க வேற 6 இல்லாதனால எண்டோ விக்காம வச்சிருக்கோம். வாங்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால விக்காம விட்டீங்க. யாரு மார்சேய் வந்தாங்க 13 மில்லியன் பிட்டோட. அவனுக்கு வருவாங்க, நீங்க வித்தீங்கன்னா வேற யாரும் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி. அதுதான் அதெல்லாம் வச்சுக்கிட்டோம். வேற யாரும் வர மாட்டாங்க நினைச்சு. நான் வந்து ஐ திங்க் ஜூபி பெண்டி கமிங் மேன். ஜூபி பெண்டி கமிங். நான் 6 on 5 சொல்றேன். இது அதை தவிர்த்து மேன் சிட்டிக்கு வந்துட்டு ஆக்சுவலா செல்லிங்கே 5 on 5 பிசினஸ் 5 on 5 ஆக்சுவலாவே கொடுத்துலாம். இவங்களுக்கு வந்து குறைவே இல்ல. செல்சிக்கு வந்து என்னடா பண்றீங்க? உங்களுக்கு எதுக்கு செல்சிக்கு 5 ரேட்டிங் பத்தாது, 100 போணும் நம்ம கொடுத்துலாம். அவ்வளவுதான். இது இப்படிதான் பண்ணோம். யுனைடெட் ஆர் ஆக்சுவலி இன் சீரியஸ் பிசினஸ். சூப்பர். இந்த டீம்ல பார்த்தோம்னா பிரீமியர் லீக்ல எடுத்து பார்த்தோம்னா ஆக்சுவலா யுனைடெட் வந்துட்டு சென்சிபிள் சைனிங்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இப்ப சென்டர் பேக் பிரச்சனைன்னு தெரியும். சோ அதனால வந்துட்டு யோரோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் சென்டர் பேக் தான். அவரை வாங்கி 60 மில்லியன் கொடுத்தாலும் பரவாயில்ல, லில்லியில இருந்து வாங்கியாச்சு. அப்புறம் நிறைய காம்படிஷன் இந்த ஜிர்கி பொலோனியால இருந்து இந்த ஸ்ட்ரைக்கரை வந்து ஏசி மிலான் இல்லையா? ஜிர்கி வந்து பொலோனியா. ஓ மேபி லோன்ல ஏசி மிலான் விளையாண்டு இருந்தானோ. அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் வந்து 37 மில்லியனுக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து அதுவும் ஒரு நல்ல சைனிங். இது 2 தான் வந்து மேஜர் சைனிங்ஸ். அது இல்லாம வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணது வந்துட்டு மேசன் கிரீன்வுட். அந்த பிளேயரை வந்துட்டு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் 26 மில்லியன் வித்துறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய லெவல். இதான் பெரிய லெவல். யுனைடெட் வந்து கடைசி 5 வருஷமா பக்கமா ஒரு 4-5 வருஷமாவே வந்து இதான் பெரிய வித்து பிரைஸ் நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல சைனிங் பண்ணாலுமே, நல்ல அவுட்லெட் பண்ணாலுமே ஒருத்தர் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான், அந்த கம்பாலான்றவன். அவனை எதுக்குறா வித்தீங்க? யுனைடெட் ஃபண்ட்ஸ் ஷாக் இல்ல அவன நல்ல ப்ராஃபிட் வந்து அதனால வித்தாங்க. காசு இல்லைன்னு 10 மில்லியன் தானா வித்துருக்காங்க. அப்படியா? 10 மில்லியனுக்கு ஏன்டா ஒரு நல்ல பேர் விக்கிறீங்க? அவன ஸ்டார்ட்ல வேற பண்ணிட்டு. அங்க பாரு, டானி வாண்ட் வைக்க போயிருக்கான் 7 மில்லியனுக்கு. வாண்ட் வைக்கலாம் பாவம்டா. ஆக்சுவலா வாங்கி வாழ்க்கையை கெடுத்துட்டு வித்துட்டாங்க. பட் இஸ் கோயிங் டு a team which will play in Champions League. ஆமா, ஜிரோனா இல்ல. அதனால வந்து அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. யுனைடெட் என்ன சொல்லுவ நீ? யுனைடெட் are still searching for ஒரு நம்பர் 6 ரா. நம்ம மத்தெல்லாம் ஜோக்கா சொன்னாலும் வந்துட்டு யுனைடெடுக்கு வந்துட்டு ஐ வுட் சே 4.5 out of 5 ரியலிஸ்டிக்லி. இல்ல சுபாஷ், அவங்களுக்கு இன்னொரு நம்பர் 6 வேணும். நம்பர் 6 கண்டிப்பா வேணும். மெயின் நம்பர் 6 வந்துருச்சுனா 5. அதனால நான் ஒரு 1.5 குறைச்சு 3.4 கேன் ஹோல்ட் இட் அப்படின்றானே. இல்ல மெயினோ நம்பர் 8ல ஆடுவான்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் கசிமீரோட லங்ஸ் பம்ப் ஆகும்னு தெரியல. அதை வச்சுட்டு உசுன்னு ஆடிட்டு இருக்க போறாப்ல கசிமீரோ. அதான் அந்த சாண்டர் பர்க்ங்கதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பர்ன்லில இருந்து. சோ அவன் வந்துட்டானா இட் வில் பி a சூப்பர் விண்டோ. ஆனா இல்லைடா, நெத்கோ ஸ்கோல்ஸ் கூட கிழிச்சிருந்தான். How can the directors look at this United team and think they can challenge for something? இந்த மிட்ஃபீல்ட்ல பார்த்தாலே ஒண்ணுமே வராதுன்னு தெரியுதுன்னு போட்டுருக்காப்ல. கரெக்ட். சோ வந்து நம்ம ஃபைனல் லிஸ்ட் இந்த டாப் டீம்ஸ்ல வந்து டாட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் இவனுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னும் பெருசா பண்ணல ஆக்சுவலா. ஏன்னா வந்துட்டு லூக்கஸ் பர்க்வால் அப்படின்ற ஒரு பிளேயர் வந்துட்டு ஜூர்க் கார்டன் அப்படின்னு இன்னும் கூட தெரியல 8.5 வாங்கிருக்கீங்க. ஆர்சி கிரேன்றது ஒருத்தர் மட்டும் தான் அந்த பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து லீட்ஸ்ல இருந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் டீம் ஓவர்ல வந்து மறுபடியும் லோன்ல வாங்கியிருக்காங்க போல. சோ ஆர்பி லைப்சிக்ல வந்து இது மட்டும் தான் வந்து பிகெஸ்ட். they are going after Solanke or Ivan Toney. ஆமா. ஓ அப்படி சொல்ற பெரிய லெவல் சைனிங். அந்த கேனோட ரீப்ளேஸ்மென்ட். எஸ் நடக்குமான்னு தெரியல. பட் பாப்போம். அவுட் வந்துட்டு எரிக் கியர் வந்துட்டு 3 மில்லியனுக்கு தான் வித்துருக்காங்க. 23 மில்லியன் எப்படி பத்தோம்? ஆமா, ஏஜுக்கு 35 வயசு ஆச்சு, அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அங்க போய் அவன் மெயினா ஆட்டிருக்கான். ஆமாண்டா, அது கரெக்ட் தான். பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் போட்டுக்கணும் அவனுக்கு. ஆக்சுவலா அந்த மாதிரி தான் பண்ணிடணும். அப்புறம் வந்துட்டு ஐபிஎல் வந்துட்டு மார்சே லோன். இது என்னடா இது? இல்ல அவன் எப்படி இருந்தாலும் ஆட மாட்டான்டா. அவங்க வேஜஸ் ஆச்சு கவர் பண்ணிப்பாங்கல்ல இவனுக்கு. எதுக்கு சும்மா இவங்க வருஷத்துக்கு வேஜ் கவர் கொடுத்துட்டு இருக்கோனே. ஓகே வெஸ்ட் ஹாம் இத சொல்லு, சும்மா லிஸ்ட் மட்டும் படி வந்துரும். இந்த பாடி என்னடா நீங்க போய் ஒரு சைன் செம்மையா பண்ணிருக்காங்கடா அவனுங்க. லூயிஸ் குயில்மேர் அப்படினு பால்மேராஸ்ல இருந்து 25 மில்லியன் வாங்கிருக்காங்க. மேக்ஸ் கில்மன் வுல்ஸ்ல இருந்து சூப்பர் எஸ்டாப்லிஷ் சைனிங். அது ஒரு சென்டர் பேக் அவர் வாங்கிட்டாங்க. சம்மர்வில் வாங்கிட்டாங்க லீட்ஸ்ல இருந்து. அந்த ஞாபகம் இருக்கா? எல்லாரும் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அவன. அவன நல்லா ஆடுறாரு. அப்புறம் நிக்கோலஸ் ஃபுல்க்ருக்டா டார்ட்மண்ட்ல இருந்து
அதாவது வந்து 31 இயர்ஸ் and above strikers வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்ட்ரைக்கர் அவரு இப்போதைக்கு வாங்கினதுல. பட் அஃப்கோர்ஸ் யூரோஸ்ல ஆடி இருக்கிறாரு, சாம்பியன்ஸ் லீக் எல்லாமே நல்லா ப்ரூவன் ஸ்ட்ரைக்கர். ஸோ வந்து ஃபுல்க்ரக் வந்து நல்லா சரிங். அன்டோனியோ ஒரு 2 பிசிக்ஸ் சேர்ந்தா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பெரிய பிரச்சனையா இருக்கு போது. பட் தட் இஸ் குட். இந்த குயிடோ ராட்ரிகஸ் அவனும் நல்ல பிளேயர்னு சொல்லிக்கிறாங்க, எனக்கு தெரியல, பட் நல்ல பிளேயர்னு சொல்லிக்கிறாங்க. அவுட் வந்துட்டு சயீத் பென்ரமா, அப்புறம் கேரர், அப்புறம் டவுன்ஸ். 13, 31, 40, 55 கூட செல் பண்ணி 55 மில்லியன் வாங்கிட்டானுங்க. செல் பண்ணியே வாங்கிட்டாங்க. நல்லா நிறைய சைனிங்ஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய விற்கிறதுலயும் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் இதுதான் வந்துட்டு நம்ம ரவுண்ட் அப் ஆஃப் பிரீமியர் லீக் இது டிரான்ஸ்ஃபர்ஸ். மறக்காம வந்துட்டு ஏதாவது மிஸ் அவுட் பண்ணாலும் நான் இது அப்லோட் பண்றதுக்கு எல்லாம் சைனிங் வந்துருவோம். ஃபெப்ரவரி ரமலான் ஹியர் வி கோ அப்படின்ற நாங்க போறதா சொல்லிட்டோம்னா அப்ப நாங்க என்ன பண்றது, இங்கே வந்துருவோம் நாங்க அப்லோட் பண்றதுக்குள்ள. இல்ல நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடி எது பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் தான் இப்ப இது வரைக்கும் நடந்திருக்குல்ல, நம்ம சொன்னதுல எது பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் இது வரைக்கும்? இது நம்ம பார்த்ததுலயே வந்துட்டு பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்னன்னா, நான் சொல்றது வந்துட்டு மேபி வந்து இந்த ஜிர்கி பயவுடையா இருக்கலாம். நான் அத சொல்ல வந்தேன். ஜர்க்ஸி டு யுனைடெட் அலாங் வித் ஹாய்லண்ட் 2 பேர் ஸ்ட்ரைக்கர்ஸா மேபி ஒரு 4-4-2 ஃபார்மேஷன்ல கீது யுனைடெட் ஆட போறாங்களோ. ஆக்சுவலா வந்து தேர் வாஸ் குக்கிங். நான் நீங்க அவன் குக்கிங் 10 ஆகி 4 மாசத்துக்கு அப்புறம் ஜாப்ல இருப்பானான்னு தெரியல, அந்த அளவுக்கு குக் பண்ண போட்டான்னு நினைக்கிறேன் நான். ஏன்டா இப்படிலாம் சொல்றேன்? நோ ஐ ஹேவ் தி கான்ஃபிடன்ஸ். நீங்க வந்து யார் பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ்ல போடுங்க. மற்றபடி இது இல்லாம நிறைய எபிசோட்ஸ் கமிங். வி ஆர் கெட்டிங் பம்ப்ட் அப் ஃபார் தி நியூ சீசன். மறக்காம உங்க சப்போர்ட்டை காமிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்றது எங்க போன்ல தெரியுது. கண்டுபிடிச்சிட்டோம். மரியாதையா சப்ஸ்கிரைப் போட்டு போயிருங்க. தேங்க்யூ.